فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரும் கருணையால் நாம் திருக்குர்ஆனை ஓத கேட்கிற நல்லதொரு வாய்ப்பினை அல்லாஹ் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறான். இந்த வாய்ப்பை எல்லா காலத்திலும் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இன்று ஓதிய வசனங்களுக்கு இடையே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தாய்ப்பான ஒரு பெரிய அருட்கொடை அல்லாஹ் வழங்குகிறான். சமுதாயத்தை நோக்கி சொல்கிறான், என்னுடைய ஹபீப் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கிடையே கொண்டு வந்து தருகிறார்களோ, எதை அவர்கள் வாழ்க்கையிலே உங்களை எடுத்து நடக்க சொல்கிறார்களோ அது அத்தனையும் நீங்கள் எடுத்து நடங்கள். குர்ஆன் என்பது ஒரு தனி வழியை காட்டியது, ரசூல் ஒரு தனி வழியை காட்டுகிறார்கள் என்றில்லை. குர்ஆன் எந்த வழியை காட்டுகிறதோ அதுபோல் ரசூலும் ஒரு வழியை காட்டுவார்கள். அது குர்ஆனுக்கு சமமானதும் சரியானதும். இன்னொரு பக்கம் எம்பெருமான் குர்ஆனில் சொல்லப்படாத பன்னூற்றுக்கணக்கான சட்டங்களை தந்திருக்கிறார்கள், வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். அத்தனையும் திருக்குர்ஆன் தான் என்பதை இந்த ஆயத்து தீர்மானிக்கிறது. நபி அவர்கள் எதை கொண்டு தந்தார்களோ அதை நீங்கள் எடுங்கள். நபி ஒன்றை கொடுப்பார்களா, ஒன்றை பின்பற்ற சொல்கிறார்களா, அது குர்ஆன்ல இருக்குதா? அது குர்ஆன் ஏன் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அவர்கள் சொன்னதை நீங்கள் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுப்பார்களோ அதை விட்டும் நீங்கள் விலகி விடுங்கள். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏவும் அதிகாரத்தை, தடுக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். எதையெல்லாம் ரசூல் இந்த சமூகத்திற்கு கட்டளை இடுகிறார்களோ சாபமிடுகிறார்கள். யாரை? அலங்காரங்களை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொண்டு, இன்னொரு பக்கம் சாயங்களை பூசிக்கொண்டு, உதடுகளுக்கு லிப்டிக் போட்டுக்கொண்டு நடமாடுகிற பெண்களை ரசூல் சாபமிடுகிறார்கள். அது குறித்து மக்காவில், மதீனாவில் பிரபலியமாக பேசப்பட்ட போது திருக்குர்ஆனில் தொடர்பில் இருந்த ஒரு பெண்மணியை அணுகி இன்னொரு பெண் கேட்கிறாள்,
வள்ளல் நபி அவர்கள் இப்படி சாபம் இடுகிறார்களே, இது குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா அது குர்ஆன்ல தானே இருக்குதுன்னாங்க. எங்க குர்ஆனில்? நீ குர்ஆன் ஓதவில்லையா? ஒமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது ஒமா நஹாக்கும் அன்ஹு பந்தஹு. அல்லாஹ் இப்படி சொன்னான், ரசூல் எதையெல்லாம் கொண்டு தருவார்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் தடுத்தால் அதை விட்டு ஒதுங்கி விடுங்கள். இங்கே நீங்கள் இப்படி வெளி அலங்காரங்களை பூசிக்கொண்டு சாயங்களை போட்டுக்கொண்டு நடமாடுவதை ரசூல் சபிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தடுக்கிறார்கள். அவர்கள் தடுப்பதை விலக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மாபெரிய அந்தஸ்தை, ரசூலுக்கு இந்த சமூகம் கட்டுப்பட வேண்டும், முழுக்க முழுக்க கட்டுப்பட வேண்டும். அல்லாமா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் குர்ஆன் மொத்தத்தையும் ஆய்வு செய்தேன், கிட்டத்தட்ட 33 இடங்களில் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். குர்ஆனை நான் ஆய்வு செய்தேன், திருக்குர்ஆனில் 33 இடங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு ஆயத்து இப்படியே வந்தது, மையுத்திஇர் ரசூலா ஃபகத் அத்தா அல்லாஹ். ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டோம் என்று சொல்லிவிட்டு ரசூலை விடுவார்களா? அவர்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படவில்லை. எனக்கு நீங்கள் கட்டுப்படுக வேண்டுமா? முதலில் என் ஹபீபுக்கு கட்டுப்படுங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதம். ரசூலை அவர்கள் எடுத்த விதம், அவர்களை பார்த்த பார்வை, உலக வரலாற்றில் அது கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படி பார்க்கிறார்கள், எப்படி எடுக்கிறார்கள்? சொன்னதை மட்டும் எடுக்கவில்லை, செய்ததையும் எடுத்தார்கள். சொன்னதை மாத்திரமல்ல, செய்ததையும். அதையெல்லாம் தாண்டி மார்க்கம் சார்ந்த கடமைகளை மாத்திரமல்ல, நடைமுறைகளையும் ரசூலை பார்த்து எடுத்தார்கள். ஒரு டெய்லர், துணி தைக்கிற டெய்லர் ஒருவர் ரசூலுக்கு விருந்து கூப்பிடுகிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அந்த விருந்தில் நானும் கலந்து கொண்டேன். சையதுனா அனஸ் பின் மாலிக் சொல்வார், அந்த விருந்தில் நான் கலந்து கொண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் விருந்து பரிமாறிய போது அந்த விருந்தில் ரொட்டி வைத்திருந்தார், இறைச்சி வைத்திருந்தார். அந்த இறைச்சியில் அதிகம் சுரக்கா போட்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்த்தேன். அந்த விருந்தில் அவர்கள் இறைச்சி சாப்பிடுவதோடு சுரக்காவை ரொம்ப எடுத்து சாப்பிட்டார்கள். இறைச்சியிலே கிடந்த சுரக்கா துண்டுகளை உத்தம நபிகள் எடுத்து சாப்பிட்டதை கண்டபோது நான் என் வாழ்க்கையில் பெரிய பாடம் எடுத்தேன். அதற்கு பின்னால் இன்னி உஹிப்பு துப்பா, என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் சாப்பிட்ட விருந்தில் சுரக்கா ரொம்ப முக்கியத்துவம் கருதப்பட்டது. ரசூல் விரும்பி சாப்பிட்டார்கள். அதற்கு பின்னால் நான் சுரக்காவின் நேசனானேன். நான் சுரக்காவை பிரியமாக சாப்பிட்டேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் சுரக்காவை. எனக்கு சுரக்காவின் மீது விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரக்காவை விரும்பி சாப்பிட்டதால் நான் சுரக்காவின் நேசனானேன் என்கிறார் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை பெரிய மாமனிதர்கள்! உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் பின்பற்றிய விதம், ரசூல் எதை நேசிக்கிறார்களோ அதையெல்லாம் நேசிக்கிற ஒரு சுபாவம். பொதுவா நேசம் என்பது அது இயல்பில் வரக்கூடியது. அதையெல்லாம் தாண்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் நேசிக்கிறார்களா? நான் நேசிக்கிறேன் என்கிறார் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே ஒரு அழகான வாழ்க்கை அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எல்லா வாழ்க்கையிலும் வெற்றி காண வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாவை பின்பற்றுங்கள். அவர்கள் சொன்னதை எல்லாம் எடுங்கள், அவர்கள் தடுத்ததை எல்லாம் விட்டும் விலகுங்கள், நீங்கள் அங்கே வெற்றி காண்கிறீர்கள் என்கிறான் அல்லாஹ். அப்படி ஒரு அருமையான மகத்துவம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த உத்தம நபி அவர்களை நேசிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் அதில் இன்பம் காணுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானான். சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல்
உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.